நெல்சன் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் நடிச்ச ஜெயிலர் படத்தை போன வருஷம் ரிலீஸ் பண்ணாங்க. தர்பார் அண்ணாத்த அப்படின்னு 2 ஃபிளாப் படங்களுக்கு அப்புறமா ஜெயிலர் படத்துல சூப்பர் ஸ்டார் நடிச்சிருந்தாரு. ஸோ கண்டிப்பா ஒரு ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்துல சூப்பர் ஸ்டார் இருந்தாரு. நெல்சனும் பீஸ்ட் படம் மூலமா பல ட்ரோல்ஸை ஃபேஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அவரும் ஜெயிலர் படம் மூலமா ஒரு ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்துல இருந்தாரு. ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நினைச்சதை விட ரொம்ப பயங்கரமா இந்த படம் ஹிட்டா இருந்தது. பாக்ஸ் ஆபீஸ்லயும் 700 கோடிக்கு மேல கலெக்ஷன் கொடுத்து ஒரு பெரிய ரெக்கார்டையே கிரியேட் பண்ணியிருந்தது. அனிருத்தோட சாங்ஸ், பிஜிஎம் இது ரெண்டுமே இந்த படத்துக்கு இன்னொரு முக்கியமான காரணமா இருந்தது. இந்த படத்தோட சக்சஸ்னால ப்ரொடியூசர் கலாநிதி மாறன், சூப்பர் ஸ்டார் நெல்சன், அனிருத் இவங்க 3 பேருக்குமே காரை கிஃப்டா பிரசன்ட் பண்ணாரு. ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டா இருந்தது. ஸோ இந்த பெரிய சக்சஸ்னால சன் பிக்சர் நெல்சன் கிட்ட ஜெயிலர் படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கை தொடங்க சொன்னாங்க. நெல்சனும் செகண்ட் பார்ட்டுக்கான ஸ்கிரிப்டை கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாரு. இப்ப ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஜனவரியில படத்தோட ஷூட்டிங்கையும் தொடங்க போறாங்க. ஜெயிலர் 2 படத்தை இன்னும் அபிஷியலாவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. அதுக்குள்ள நியூஸ் மீடியால வந்த அப்டேட் என்னன்னா, ஜெயிலர் 2 படத்தை 2025 தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ 2025 செகண்ட் ஹாஃப்ல ஜெயிலர் 2 படத்தை ரிலீஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூப்பர் ஸ்டாரோட கூலி படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல இந்த படம் உருவாகிட்டு இருக்கு. சத்யராஜ், நாகார்ஜுனா, உபேந்திரா, ஸ்ருதிஹாசன் இவங்களா நடிக்கிறாங்க. அனிருத் மியூசிக் பண்றாரு.